என்னம்மா மூஞ்சி ஒரு மாதிரி அழுத மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். உங்க வீட்டுக்கார போகவும் அழுத மாதிரி இருக்கியோ? ஏண்டி, அம்மா விட்டுட்டுலாம் அழுகல போல, அவரு போனது இப்படி அழுகுறேன்? ஆ, இத்தனை நாள் அம்மா விட்டுட்டு இருக்கியே, ஒரு நாளாவது அம்மா வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சாடி? மா நீ வேறம்மா, உனக்கே தெரியும்ல நான் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு. அவங்க என்னோட நகையை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் போயிட்டு நான் அந்த நகையை மீட்டு கொண்டு வர என்ன பாடுபட்டேன்னு தெரியும்லம்மா. போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்டு காணே கஷ்ட கவலையில இருந்தேன். எப்படிம்மா வந்து பார்க்க முடியும்? அதனால தான் நான் வரல. சரிம்மா, அதுக்காக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் வந்து வாடின்னு கூப்பிட்டப்போ ஒரு வார்த்தை என்னம்மா பேசி விட்டா? வரேன்னு சொல்ல முடிஞ்சதா உன்னால? நான்லாம் வரல, இவளை விட்டுட்டு நான் வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரவேணான்ட்ட. என்னம்மா, இன்னும் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? அப்படி இல்ல அமுதா, எனக்கும் கஷ்டமா இருக்கும்ல, நம்ம பிள்ளை என்னடா நம்மளை பார்க்க வரமாட்டாளே அப்படின்னு. இருக்கும் தான். மா தங்கச்சி வரலையா? அவளையும் தாண்டி வர சொல்லியிருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்கா. சரி வா, அம்மா கறி குழம்பு வச்சிருக்கேன். என்னது கறி குழம்பா? ஆமாடி, இவ்வளோ நேரம் அவர் நின்றுட்டு இருந்தாரு, ஒரு வார்த்தை கூட சாப்பிட சொல்லல. சொல்லாமையா இருந்தேன், சாப்பிட சொன்னேன் தான். அதுக்கப்புறம் அவங்க தான் போயிட்டால வேலை இருக்குன்னு என்ன ஒன்று சொல்கிற? இருனாலும் இருக்கிறதுக்கு வேலை இல்லை, அதனால தான். மா இதெல்லாம் ரொம்ப ஓவருமா. எனக்காக மட்டும் வச்சிருக்கியாப்போ, ரெங்கராசுக்கு நீ வைக்கலையா? 2 பேருக்கு சேர்த்து தாண்டி இருக்கு வச்சேன். வேலை இருக்கு வேலை இருக்கு உங்கவும் தான். அப்புறம் ஏமா அம்மா அண்ணன்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டு இருந்த? அப்புறம் இப்படி சொல்கிற மாதிரி சொல்லணும்ல. நீ சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ, என்னாச்சோ ஏதாச்சோ, அப்போ நான் மட்டும் சாப்பிட்டா போதுமா உனக்கு? அமுதா இப்போ என்ன? ஆமாம், நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், உனக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன். நீ சாப்பிட்டா எனக்கு போதும், அவன் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்ன? மா நிறுத்துமா, இப்படி பேசுவேன்னு நான் நினச்சே பார்க்கலம்மா. வீட்டுக்குள்ளார கறி குழம்பு வச்சுக்கிட்டு அவரை ஒரு வார்த்தை சாப்பிட சொல்லலாம்ல? என்னதான் இருந்தாலும் அவர் இந்த வீட்டுக்கு மருமகன் தானம்மா, கொஞ்சமாவது உனக்கு தோணுச்சா தோணலையா? ஏய் இருக்கட்டேண்டி, அவன் நம்ம வீட்டிலலாம் ஒன்றும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீ தான் அவன் தான் கட்டுவேன்னு ஒத்த காலை நின்று போய் தொலைஞ்ச. ஆமாம், அவனுக்கு இப்போ ஆக்கி போடலன்னா ஒன்றும் குறை இல்லை. நீ வா சாப்பிடு. போய் ஆள் ஓன்னு போயிட்ட, நல்லது கெட்டது வாங்கி தாரானா இல்லையா? எங்கள் வீட்டில் என் நாத்துக்காருக்காக ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சோம் நேற்று கூட, தெரியுமா? எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே அவர் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு, சும்மா ஒன்றும் இல்லை. எனக்கு தேவைப்பட்டது அவ்வளவுமே அவர் வாங்கி கொடுக்குறாருமா. இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத சொல்லிவிட்டேன். 2 பேரையும் வர சொல்லிவிட்டு ஒரு நாள் கூட 2 பேரையும் கூப்பிட்டு விருந்து வச்சியாமா? சரி, முதல்ல இன்னைக்கு தான் வாரம். கறிக்குழம்பு நீ வைக்கலாட்டி கூட பரவாயில்ல, நான் அவரை என்னை கூட்டிகிட்டு போகும்போது வச்சு தருவன் நினச்சேல நானே. அன்னைக்கு வச்சு அவரை சாப்பிட வைக்கலான்னு நானும் நினச்சிட்டு இருக்கேன். நீ பார்த்தா வீட்டுக்குள்ளே கறிக்குழம்பு வச்சுக்கிட்டு தான் அவரை ஒரு வார்த்தை சாப்பிட கூட கூப்பிடாம அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு, நீ உன் பாட்டுக்கு இருக்கிற. ஏம்மா இது உனக்கே நல்லா இருக்கா? இப்போ என்னடி பண்ணணுங்கிற? இப்போ என்ன சாப்பிடலன்னா என்ன? அதான் உன் வீட்டில் நேற்று கறி குழம்பு வச்சில, சாப்பிட்டு போட்டும். ஆமாம், இப்போதான் பேசுகிறா பெருசா. அவன் ஒரு நாள் கூட நம்ம வீட்டில் தண்ணி கூட வாங்கி குடிச்சது கிடையாது. இப்போதான் அவனை நடு வீட்டில் உட்கார வச்சு சோறு போடணும். என்னம்மா பேச்சு பேசுகிற? என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அவர் மருமங்க தானம்மா. ஏன் அவருக்கு இந்த வீட்டில் நடு வீட்டில் உட்கார வச்சு சோறு போடுறதுக்கு உரிமை கிடையாதா? சொல்லுமா. அவெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தது கூட கிடையாதுடி. என்னமோ உன்னை பொண்ணு கேட்கணும் அப்படி இப்படின்னு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். நீ வேறடி. ஆமாம், அவன் இருக்க தகுதிக்கு நம்ம வீடு இருக்க தகுதிக்கும் இதெல்லாம் ஒத்து வருமா? ஏம்மா அந்த வீட்டில் தானம்மா நான் போய் வாழ்கிறேன். நீ கேட்காம சொல்லி பேச்சு கேட்காம நீ அதை தான் வேணும் அவனை தான் கட்டுவேன்னு சொல்லி நீ போன. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்படியெல்லாம் பேசாதம்மா தயவு செஞ்சு. இப்படி நீ எல்லாம் பேசுவேன்னு நினச்சி சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த வீட்டு பக்கம் எட்டி கூட பார்த்துருக்க மாட்டேன், தெரியுமா? எட்டி கூட பார்த்துருக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு நான் உண்டைய வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருந்திருப்பேன். எனக்கு அம்மாவும் வேணாம் அண்ணனும் வேணாம்னு. ஆனால் கூப்பிட்டு வச்சு இப்படி அவமானப்படுத்துறீல. இந்த மாதிரி நீ கருகுழம்பு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவரை சாப்பிட விடாம அவரை போக சொல்லிவிட்டு எனக்கு நீ சோத்தை போட்டு வச்சின்னா நான் எப்படிம்மா சாப்பிடுவேன்? சொல்லுமா, நான் எப்படி சாப்பிடுவேன்? அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இப்படியெல்லாம் பண்ணுறாங்களேன்னு நினச்சி எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாரு, எவ்வளோ வேதனைப்படுவாரு. சொல்லுமா, நீயே சொல்லு, எவ்வளோ கவலைப்படுவாரு. படட்டும், இதனால என்னன்னு கேட்டேன். நீ என் வீட்டு பிள்ளை, என் வயிற்றுல பிறந்த பிள்ளை, என் பிள்ளை. நீ சாப்பிடணும்னு தான் நான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அவனுக்காண்டி ஒன்றும் கிடையாது. இம்மா என்ன திரும்ப திரும்ப இப்படி சொல்ற? அவர் யாருமா? என்ன கல்யாணம் பண்ணியிருக்காருமா? நான் எவ்வளோ முக்கியமோ அதை விட அவர் தானே முக்கியம் உனக்கு. எனக்கடி செய்யறியோ செய்யலையோ அவருக்கு தானே நீ செய்யணும். இப்படி பேசுற அமுதா. இப்போ என்ன பண்ணணுங்கிற? சாப்பிட்றியா? என்ன சொல்ற நீ? இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா? அவனுக்கு தான் தெரியாது நான் கறி குழம்பு வச்ச விஷயம். அப்போ அண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரியாதா? ஆமாடி. சரிம்மா,
நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? என் வீட்டுக்கு தான். இது யாரு வீடு? என்னதான் இருந்தாலும் அதான் பிரிச்சு காமிச்சிட்டேம்மா. ஏய், உனக்கு என்னைக்குமே இது உன் வீடுடி. நீ உனக்கு உரிமை இருக்குடி, ஆனா அவனுக்கு கிடையாது. ஏம்மா, நல்ல மாதிரி நடிச்ச இல்லம்மா, நல்ல மாதிரி. என்னம்மா இன்னைக்கு இப்படி பேசுற? எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதை விட அதிக உரிமை அவருக்கும் இருக்குதானம்மா அந்த வீட்டுல. ஏன்னா இந்த வீட்டுல அவர் பொண்ணு கட்டியிருக்காரு, அவர் மாமியார் வீடு. என்னம்மா இப்படி பேசுற? ஒரு பச்சை தண்ணி கூட அவருக்கு இன்ன வரைக்கும் நீ கொடுக்கலையேம்மா. கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு விருந்தில்ல வைக்கணும் நீ. ஏதோ ஆடிக்கு என்னை மட்டும் தான் கூப்பிட்டுருப்ப போல. ஆ, ஏம்மா? அமுதா, இப்ப என்னங்கிற? அவருக்கு இல்லாத உரிமை எனக்கு இந்த வீட்டுல கிடையவே கிடையாதுமா. சரிம்மா, அவர் என்ன அவங்க வீட்டுல நல்லா பாத்துக்கிறாரு. எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி தராரு. எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறாருமா. நான் இங்கே நிம்மதியா தான் இருக்கேன். இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படணும் நான் விரும்பல. எனக்கு எல்லாத்தையும் தார அப்படின்னா அவருக்கு நீ தந்திருக்கணும். இப்படி தராத இடத்துல, என் புருஷனுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் ஏன் இருக்கணும்? நான் கிளம்புறேம்மா. சாரிம்மா, மன்னிச்சிரு. ஏய், ஒழுங்கு மரியாதை இருந்துட சொல்லிட்டே. எங்க கிளம்புறேங்கிற? 4 நாள் இருந்துட்டு போடி. சாப்பிட்றி, உனக்காக அம்மா செஞ்சு வச்சிருக்கிறேன். உனக்கு பிடிக்குமேனு ஈரெல்லாம் வறுத்து வச்சிருக்கேன்டி. உனக்கு பிடிக்குமேனு நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு வச்சிருக்கேன்டி. உனக்கு பிடிக்குமேனு சிக்கனை வறுத்து வச்சிருக்கேன்டி. உனக்கு பிடிக்குமேனு ஆட்டுக்கால சூப்பு வச்சு வச்சிருக்கேன்டி. உனக்கு பிடிக்குமேனு மட்டனை பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன்டி. உனக்கு பிடிக்குமேனு காடையை கிரேவி செஞ்சு வச்சிருக்கேன்டி. உனக்கு பிடிக்குமேனு இறால தொக்கு செஞ்சு வச்சிருக்கேன்டி. நீ என்னதான் செஞ்சு வச்சாலும் எனக்கு ஒரு இது கூட அதில் வேணாம். இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு அவரை ஒரு வார்த்தை நீ சாப்பிட சொல்லியிருந்த அப்படின்னா நான் உன்னை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தேம்மா. ஆனால் அவரை ஒரு வார்த்தை சாப்பிட சொல்லாமல் என்னை சாப்பிடுனா எப்படிம்மா நான் சாப்பிடுவேன்? நீ எவ்வளோ செஞ்சு வச்சாலும் நீயே சாப்பிடு. நான் கிளம்புறேம்மா. ஏய், நீ பாட்டுக்கு கிளம்பி போறியே, அந்த பையன் ஏதாவது நினச்சான்னா என்னடி சொல்லுவ? மா, நிறுத்துமா. அப்படின்னா நான் போய் பிறந்த வீட்டை யார்கிட்டையும் தப்பாக சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. ஆ, போய் எல்லாருக்கிட்டையும் என் புருஷனுக்கு சோறு போடலை, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். மாமியார் வீட்டில் மருமகனுக்கு ரொம்ப மரியாதை இல்லை, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். கறி குழம்ப வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு மருமகனை ஒரு வாரத்தை கூட சாப்பிட கூப்பிடல, அதனால தான் கிளம்பி வந்துட்டு. நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உனக்கு கெட்ட பேரெல்லாம் வாங்கி தர மாட்டேன், கவலைப்படாத. ஏய், நான் இப்போ என்ன பேசிவிட்டேன்னு இவ்வளோ பேச்சு பேசுகிற? ஆ, அவனை என்னத்தை சாப்பிட கூப்பிட்டோம்னு உன்னையை மட்டும் சோறு போடலான்னு கூப்பிட்டேன். ரொம்ப பண்ணாதடி பா. அது சரி, நான் வாரேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் புருஷன் காலையிலே ஃபோன் அடிச்சு சொல்லியாச்சு, அமுதா இன்னைக்கு வாராத்த, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீன்னு. ஓ, நீங்கள் கவலைப்படுறீங்கிறதுக்காக தான் என்னை கொண்டு வந்து என் புருஷன் இங்கே விட்டது. ஆனால் நல்லா கொடுத்தியே பாருங்க என் புருஷனுக்கு ஒரு மரியாதை. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போவே ஃபோனை போட்டு வாங்குங்க என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடுறேன். ஆனால் உன்னைய பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. இங்கே பாரு அமுதா, உன் அண்ணன் வந்தால் என்னையை தான் திட்டுவான். தேவையில்லாமல் உன் அண்ணனுக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி விடுற, பார்த்துக்க. யாருக்கிட்டையுமே உன்னை பற்றி பேச மாட்டேன், நீ கவலையே படாத. உன்னை பற்றி நான் யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன். அமுதா, ஆ, சொல்லுண்ணே. என்னம்மா நின்றுட்டே இருக்க? போ வீட்டுக்குள்ள. இல்லைண்ணே, நான் வீட்டுக்கு போகிறேன். பாருடா, சொல்ல சொல்ல அவள் வீட்டுக்கு போகிறேன்னே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏம்மா அமுதா, என்னாச்சு? எதுக்கு இப்ப திரும்பி வீட்டுக்கு போறேங்கிற? இல்லைண்ணே, எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு, சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். கிளம்புறேண்ணே. ஓ, அம்மா என்ன சமைச்சிருக்க? ஒன்றும் இல்லைப்பா, இவ தான் இருக்கிறாளேன்னு அதை இதுன்னு செஞ்சேன். சாப்பிட வாடின்னா சாப்பிட வர மாட்டேங்கிறா. செஞ்சிட்டியா? என்ன அமுதா, அம்மா அவ்வளவு செஞ்சு வச்சிருக்காங்களாம், நீ என்னடான்னா போய் சாப்பிடு. பரவாயில்லண்ணே, எனக்கு ஒன்றும் வேண்டாம். சாப்பிட்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, பசிக்கல. நான் அப்போ கிளம்புறேன். என்னம்மா, ஆடிக்குன்னு வந்துட்டு ஒரு 10 நாள் கூட இருக்காமா, அது உடனே கிளம்புனா இப்படி? பரவாயில்லண்ணே, இன்னொரு நாள் நான் வரேன், நீ கிளம்புனே. சரி, என்னமோ பண்ணு. இப்போ கூட உன்னை அண்ணங்கிட்ட சொல்லி கொடுத்துருப்பேன், ஏன் நான் சொல்லலை? சரி, எதுக்கு நம்மளால இவங்க 2 பேருக்கு வம்பு? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். தேவையில்லாமல் இனியும் பிறந்த வீட்டை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக. மா, இனிமே என் புருஷனுக்கு சோறு போடுறதா இருந்தா, சமைச்சு அவருக்கு ஆக்கி போடுறதா இருந்தா மட்டும் என்னை கூப்பிடு. இல்லைன்னா என்னை ஒரு வார்த்தை கூட நீ கூப்பிட்றாத சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளோ பேச்சு பேசுற? நீ என்னம்மா பண்ணல? இதுக்கு மேலே என்னம்மா பண்ணணும்? நீ இதுக்கு மேலே நீ என்ன பண்ணணும்? அமுதா, இது எல்லா வீட்லையும் நடக்கிறதா? ஆஹா, எல்லா வீட்லையும் நடக்கிறதா? இந்த வீட்டில் தான் அதிசயமா நடக்குது. நீ தான் அதிசயமா நடத்துற. ஏன் என் தங்கச்சிக்காரி இது உனக்கு ஐடியா கொடுத்துருப்பாளோ? எனக்கு தெரியுமா, அவ கண்டிப்பா கொடுத்துருப்பா. அவ அப்படிப்பட்ட ஆளு தான். அவனுக்கெல்லாம் நீ ஏமா ஜோத்த போடுற, அக்காவுக்கு மட்டும் கூப்பிட்டு போடுன்னு சொல்லியிருப்பா. அதனால நீ சரின்னு ஐடியா பண்ணியிருப்ப. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, அந்த சோறை நான் சாப்பிடணும்னு அவசியமும் கிடையாது. நான் கிளம்புறேன்.
அடியே நான் அப்படிலாம் நினைக்கலடி. அவனை என்னத்தை உட்கார வச்சு சோறை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவன் எல்லாம் இதெல்லாம் கண்டானா காங்கலையா? நம்ம பிள்ளைக்கு மட்டும் ஆக்கி போடுவோம்னு நான் நினைச்சேன் அமுதா. ஆனா சரிம்மா, நான் கிளம்புறேன். எப்பவும் உண்மையில எனக்கு பாசம் குறையாது. அமுதா பார்த்து பத்திரமா இரு. ஏய் அமுதா, ஏன்டி போறேங்கிற? ரொம்ப கஷ்டமா இருக்குடி. உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சேனேடி. ஒரு வாய் கூட சாப்பிடாம போனா என்னடி இதெல்லாம்? பக்கத்து வீடுகளில் தெரிஞ்சுக்க மருமகங்களை எப்படி வச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு. என்னம்மா, என்னதான் இல்லாதவங்களா இருந்தாலும் என்னை அவ்வளோ ராணி மாதிரி பார்த்துக்கிறாரு. புரிஞ்சுதா? சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். ஏய் ஏ அமுதா, என்னடி சொல்ல சொல்ல போற? ஷோ கடவுளே, இவ தங்கச்சி பேச்சை கேட்டுதான் நான் இந்த அளவுக்கு ஆளானே. அவ சொல்றதை கேட்டுவிட்டு இப்ப இப்படி ஆயிருச்சே. அமுதா பாட்டுக்கு கோச்சிட்டு வேணான்ட்டு போயிட்டாளே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஆசை ஆசையா அவ சாப்பிடுவான்னு செஞ்சேன். பண்ணது தப்பு தானோ? என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு சாப்பாடு போடாம மகளுக்கு போட்டு அப்ப கோவம் வரதானே செய்யும். பாவம் அவ.